முன்னாடி போட்ட வீடியோவிலேயே எங்கள் வீட்டுக்காரர் சோறு வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்து போன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் லேட்டாக தான் செஞ்சிருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு பொதிச்சோறே சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு வாழை இலையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீயில வாட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வச்சுட்டு சோறு, மோர் குழம்பு, கேரட் பீன்ஸு பொரியல், நிறைய வெங்காயம், மிளகுத்தூள் போட்டு ஒரு ஆம்லேட்டு, கூடவே எலுமிச்சை ஊறுகாவும் உப்பில் போட்டு வச்சுருப்போம் இந்த காந்தாரி மிளகு, அதில் 2 சேர்த்துக்கிட்டு அப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு மடிக்க வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து மடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ நீங்கள் மடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் எடுத்து நம்ம திறந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லலாம் கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க. கூட்டாஞ்சோறுனா எல்லார் வீட்டிலேருந்தும் ஒரு ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கூட்டமாக உட்காந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பொதிச்சோறு வந்து நான் எப்போவுமே சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நானும் வந்து நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.